உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தாயை பிடிக்காதவங்க, அதாவது அம்மாவை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அம்மாவன்னா பிடிக்காம யாராவது இருக்க முடியுமா? எங்கள் பங்கில் கூட ஒரு 85 வயது மூதாட்டி இன்னும் தன்னுடைய தாயுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக என்ன பண்ணுவாங்க? பூசை வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு வயதே கிடையாது. சின்ன வயதிலிருந்து நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற வரை அந்த தாயினுடைய பாசமானது நம்முடைய மனதில் என்ன பண்ணும்? ஆழமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் தாயினுடைய முகத்தை பார்த்தால் என்ன எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? கவலையாக இருப்பாங்களா? சந்தோஷம் இருக்கும். தாயினுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்பா, எங்கள் அம்மாவுடைய முகம் அவ்வளோ அழகாக இருக்கும் என்று நாம் சொல்வது உண்டு. அந்த மகிழ்ச்சியை நாம் உணர்ந்தது உண்டு. அதேமாரி தான் இறைவன் நமக்கு ஒரு தாயை கொடுத்திருக்கின்றார். யார் அந்த தாய்? உங்கள் அம்மா, எங்கள் அம்மா கிடையாது. யார் இந்த தாய்? அன்னை மரியா, லூர்து மாதா. எனவே இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது என்னுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்க, யாரும் எல்லா முகமும் சோகமாக இருக்குது, ஆனால் மாதா முகம் மட்டும்தான் சிரிச்சுட்டே இருக்குது. எனவே அன்னையை பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அன்னை மரியாளின் துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் யாராவது நான் எப்பொழுதும் நான் துன்பத்தை ஏற்றுக்கிறேன், வலியை ஏற்றுக்கொள்கின்றேன், தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றேன், நோயை ஏற்றுக்கொள்கின்றேன். யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் யாருக்குமே இந்த நோய் வரக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் சொகுசாக வாழணும். துன்பம் என்பது எனக்கு உனக்கு யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அது உண்மையா? அப்படி நாம் இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே தான் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கின்றேன்? இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளின் பொருட்டு நான் மகிழ்ச்சியாக வாழ்கின்றேனா, அல்லது இந்த துன்பத்தை கண்டு, இந்த நோயை கண்டு, இந்த தோல்வியை கொண்டு நான் அஞ்சி ஓடுகின்றேனா என்பதுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே என்னுடைய வாழ்க்கையில துன்பம் வருகின்ற பொழுது, வலி வருகின்ற பொழுது, வேதனை வருகின்ற பொழுது, தோல்வி வருகின்ற பொழுது அதை நான் எப்படி பிறருக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன், வெளிப்படுத்துகின்றேன்? எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அப்படி அமைதியாக இருந்தால் வெளிப்படுத்துகிறோம். எப்படி? எனக்கு வலி வரும்போது, துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி இருமாப்பா அப்படியே இருக்கிறோமா? அப்படி கிடையாது. நம்ம கண்ணிலேருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். அழுது என்னுடைய வலியோ, என்னுடைய நோயை எல்லாமே இறைவா, இந்த உலகத்தை என்னிடம் கொடுத்திருக்கின்றியே, என்னால் தாங்க முடியல வலி, என் குடும்பத்தில் என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக, என்னுடைய மனைவி மூலமாக, என்னுடைய கணவனின் மூலமாக, என்னுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக, துன்பத்தின் மூலமாக வலி எனக்கு அதிகமாக இருக்கின்றது என்று என்னுடைய வலியும் என்னுடைய வேதனையும் எதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றேன்? கண்ணீரின் மூலமாக. அழாத ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா? அழாத ஒரு மனிதனை சொல்ல முடியுமா? இயேசுவில் பிரியமானவரே, அப்போ அன்னை மரியாவுக்கு என்ன வந்திருக்கு? துன்பம் இருந்திருக்க வேண்டும், வலி இருந்திருக்க வேண்டும், வேதனை இருந்திருக்க வேண்டும். அப்போ அன்னை மரியா அழுதுருக்காங்களா? அன்னை மரியா அழுதுருக்காங்களா? அழுவலையா? அண்ணா சொல்றாரு அழுவலை, அங்கே அழுதுருக்குன்றாங்க. அப்போ அன்னை மரியா ஒரு சில அந்த இணையதளத்தெல்லாம் பார்ப்போம், ஒப்பாரி பாடல், அன்னை மரியாவுடைய ஒப்பாரி பாடல். ஒரு அம்மா ஓன் அழுவாங்க. மாதா இப்படிதான் தன்னுடைய மகனுடைய அந்த குருதியை பார்த்து, ரத்தத்தை பார்த்து, அந்த வலியை பார்த்து இப்படி அழுதுருக்கலாம் என்று இணையதளங்களே வீடியோ அதிகமாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. இயேசுவில் பிரியமான திருவெளித்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில வரலாறு கூறுகின்றது. திருவெளித்திலே 22 நபர்கள் அழுதிருக்கின்றார்களாம். தொடக்கத்திலிருந்து அந்த புதிய ஏற்பாடு திருவெளிப்பாட்டு வரை அழுதிருக்கின்றார்கள். அவருடைய வலியை கண்ணீர் மூலமாக கடவுளிடம் அழுது தன்னுடைய அந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். மோயிசிலிருந்து புனித பவுல் வரை. எனவே நாம் பழைய ஏற்பாட்டை விட்டு விடுவோம். புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது கனானிய பெண் அழுதிருக்கின்றார், மகதலா மரியா அழுதிருக்கின்றார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கே எடுத்து சென்றீர் என்று அழுதிருக்கின்றார். லாசருடைய சகோதரி மரியா அழுதிருக்கின்றார், பவுல் அழுதிருக்கின்றார், பேதுரு அழுதிருக்கின்றார்.
இவர்கள் அனைவரும் தன்னுடைய துன்பத்தை அழுதலின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். எனவே இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இந்த திருவிழியமானது தூயாவின் தூண்டுதல் மூலமாக எழுதப்பட்டது. இப்படி அன்னையுடைய அழுதலையும் வெளிப்படுத்திய இறைவன் அன்னை மரியா அழுதார் என்று வார்த்தையே கிடையாது. தேடி பாருங்க, கிடையவே கிடையாது. அவர் துன்புற்றார், அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தார் என்பதுதான் இறைவன் வெளிப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் அன்னை மரியா தன்னுடைய துன்பத்தை எப்படி வெளிப்படுத்துகின்றார்? எவ்வளவு தாங்காத துயரம்! என்னுடைய மகளுக்கோ என்னுடைய மகனுக்கோ ஒரு சிறிய காயம் வந்தாலும் சரி, என்னுடைய கணவனுக்கோ என்னுடைய மனைவிக்கோ ஒரு சிறிய நோய் வந்தாலும் சரி, என்னுடைய சகோதர சகோதரிக்கு சிறிய வலி வந்தாலும் சரி, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நான் அழுகின்றேன், வலியை இறைவனம் ஒப்படைக்கின்றேன், இவற்றிலிருந்து எனக்கு விடை வேண்டும், என்னுடைய மகன் மகள் என்னுடைய கணவன் மனைவி நோய் நீங்க வேண்டும் என்று நாம் அழுது புலம்புகின்றோமோ, அந்த வேதனை நமக்கு அதிகரிக்கின்றது. அப்படி என்றால் அன்னை மரியா தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு கொடுக்கின்ற பொழுது, அந்த சிலுவையில் அறைகின்ற பொழுது அவருக்கு எவ்வளவு துன்பம் வந்திருக்கும், தாங்கா துயரம். அந்த துயரத்தையும் அந்த துன்பத்தையும் எவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடவுளிடம் வெளிப்படுத்தினார். இயேசுவில் பிரியமானவரே, ஏனென்றால் இறைவனை முழுமையாக அன்னை மரியா நம்புகின்றார், கடவுளுடைய திட்டத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுகின்றார். எனவே இந்த உலகிலே நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி நான் ஏற்று இறைவனுடைய அந்த கீழ்ப்படுதலை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்னை மரியா கடவுள் மீது கொண்ட முழு நம்பிக்கையின் மூலமாகத்தான் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்திருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயின் மூலமாக அவர் முழுமையான ஒரு அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். திருவிழத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சில துன்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளுடைய அந்த கீழ்ப்படிதலுக்கு எதிராக வாழ்கின்றார்கள். எப்படி என்ற விடுதலை பயணம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 10 கடவுள் மோயிசனுக்கு இஸ்ராயல் மக்களை மீட்க வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அவர் கூறுகின்ற வார்த்தை, நான் நாவன்மையற்றவன், நான் ஒரு திக்குவாய், நான் செல்ல மாட்டேன். அப்படி என்றால் நான் பார்வோனுக்கு எதிராக சென்றால் அவன் என்னை கொன்று விடுவான், நான் இஸ்ராயல் மக்களை மீட்டால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனவே அந்த துன்பம் எனக்கு வேண்டாம் என்று ஒரு பெரிய ஒரு அந்த விவாதமானது கடவுளுக்கும் மோயிசுக்கும் எதிரே அதிகமாக போகின்றது. ஆனால் இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அவர் மீது அந்த பணியை சுமத்துகின்றார். மோயிசன் சென்று இஸ்ராயல் மக்களை மீட்டெடுத்து வருகின்றார். அதே போன்றுதான் எரேமியா அதிகாரம் 1 இறைவார்த்தை 7 பார்க்கின்ற பொழுது கடவுள் எரேமியாவுக்கு திட்டத்தை வழங்குவார். நீ என்னுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், இவர்கள் பாவம் செய்கின்றார்கள், இவர்கள் நல்லவராக திரும்பி மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று எரேமியாவுக்கு இறைவனுடைய பணியை கொடுக்கின்ற பொழுது எரேமியா அழகாக கூறுவார், நான் சிறு பிள்ளை. பெரியவர் சொல்றாரு பாருங்க, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது. அப்படி என்றால் கடவுளே உன்னுடைய வார்த்தையை மக்களுக்கு உண்மை விதமாக எடுத்துரைக்கின்ற பொழுது எனக்கு வேதனை வரும், மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னை கொன்று போடுவார்கள், எனவே இந்த வலி இந்த வேதனை தாங்க முடியாது என்று நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று கடவுளுடைய திட்டத்தை அவர் தவிர்த்து விடுகின்றார். ஆனால் இறைவன் அவருக்கும் முழுமையாக சுமத்துகின்றார், நீதான் செல்ல வேண்டும் என்று அனுப்பிவிடுகின்றார். அதே போன்று யோனா அதிகாரம் 1 இறைவார்த்தை 3 பார்க்கின்ற போது நினிவே மக்கள் தவறு செய்கின்றார்கள், பாவம் செய்கின்றார்கள், எனவே இவரை நான் அழிக்கப் போகின்றேன் என்ற அந்த வார்த்தையை சென்று சொல்லுகின்ற பொழுது யோனா அவர் செல்ல மாட்டார். அவர் செல்கின்ற பொழுது இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி நான் சொல்கின்ற அந்த மக்களும் அந்த அரசரும் என்னை கொன்று போடுவார்கள், எனவே இந்த வழி எனக்கு வேண்டாம், நான் வாழ வேண்டும் என்று இறைவார்த்தை கொடுக்கின்றது. யோனாவோ ஆண்டவருடைய தப்பி ஓடும் என்ற எண்ணத்தோடு தார்சீசுக்கு சென்று விடுகின்றார். இயேசுவில் பிரியமான இப்படி பேதுருவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு பணியை கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகன்று போகும், என்னை விட்டு போய்விடும், என்னுடைய தொழில் ஆகிய மீன் பிடிக்கின்ற தொழிலை நான் செய்கின்றேன், இது என்னால் தாங்க முடியவில்லை, இது பெரிய வழியாக இருக்கின்றது என்று பல சீடர்களும் பலர் தன்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தவிர்க்கின்றார்கள். ஆனால் அன்னை மரியா லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 38 பார்க்கின்ற பொழுது, நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்ற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அன்னை மரியா அந்த துன்பத்தையும் அந்த வலியும் ஏற்றுக்கொள்ள முன் வருகின்றார். இயேசுவில் பிரியமானவை, இதுதான் ஒரு உண்மையான தாய். எனவே தான் இந்த உலக வாழ்க்கையிலே அனைத்து துன்பங்களையும் நான் என்னுடைய மகனின் மூலமாக, நம்முடைய பாவத்திற்காக தன்னுடைய மகனின் உரிய இரத்தத்தின் மூலமாக இறைவன் அவரை பயன்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே அன்னை மரியா நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, இந்த உலக மக்களுக்காக தன்னுடைய துன்பத்தை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு
கடவுளிடம் முழுமையாக கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் அன்னை மரியா கடவுளின் தாய் மட்டுமல்ல, இதோ நம்முடைய தாயாக தாரை வார்த்தை கொடுக்கின்றார். இயேசுவில் பிரியமானவளை, எனவேதான் அன்னை மரியா இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவருடைய அந்த அடக்க நிலை வரை, இறுதி வரை அன்னை மரியா கடவுளோடு இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கின்றார் என்பதுதான் இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 25 சிலுவையின் அருகாமையிலே அன்னை மரியா இருப்பதாக விவிலியம் கூறுகின்றது. எனவே அன்னை மரியா எவ்வளவு துன்பத்தையும் எவ்வளவு வலியும் வேதனையும் அவர் அனுபவித்து இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவாற்றின் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய அனைத்தையும் அவர் தன்னுடைய கடவுளுடைய அந்த கீழ்ப்படிதல் மூலமாக ஏற்றுக்கொள்கின்றார். எனவே என்னுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகின்ற பொழுது, வேதனை வருகின்ற பொழுது, வலி வருகின்ற பொழுது நான் அதை கண்டு நான் அஞ்சி ஓடுகின்றேனா, அல்லது கடவுளின் திட்டத்தின்படி நான் ஏற்றுக்கொள்கின்றேன், கடவுள் என்னை வழி நடத்துவார், கடவுள் என்னை காப்பாற்றுவார், படைத்த இறைவன் அனைத்தையும் அறிந்து கொள்வார் என்று அன்னை மரியா போன்று நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம். இன்பத்தை ஏற்றுக்கொள்வோம், துன்பத்துடன் ஏற்றுக்கொண்டு இன்பமாக வாழ்வோம். இவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.